You are becoming your friends without even realizing it. இந்த டைட்டில் பார்த்ததும் சில பேர் கியூரியஸாக உள்ள வந்திருக்கலாம். இன்னும் சில பேர் ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க அந்த பைத்தியக்காரங்களை மாதிரி நாமளும் ஆக போறோமான்ற ஒரு குட்டி பயத்தோட வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அண்ட் அது நம்ம லைஃப் எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு டூ சம்திங். நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஜஸ்ட் கிவ் யுவர் செல்ஃப் அ ஸ்கோப். 0 if it never happens, 2.5 if it happens sometimes, 5 it is completely normal in your friend circle. Ready? Let's go. உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தெரிஞ்சு அதை கலாய்க்கிறது, இதை இன்சல்ட் பண்றது நார்மலா? If yes, then give yourself 5. If you say you want to study something, go for an upcoming hackathon or just improve yourself, உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு பதிலா டிமோட்டிவேட் பண்ணுவாங்களா? If yes, then give yourself 5. After spending the entire day with your gang, instead of feeling energized, do you feel like you have wasted your full day? உங்களோட வென்ன செலிப்ரேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அதை கண்டுக்காம இருக்கிறதோ இல்லை நீங்க எவ்வளவுதான் பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கிறதோ, உங்களை சில விஷயம்லாம் ஹர்ட் பண்ணும் தெரிஞ்சே அதை பண்ணிட்டு லாஸ்டா சில்டா மச்சான் சும்மா ஃபன்னுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? Do your friends have any goals or just reels தள்ளிட்டு எந்த வித சோஷியல் பேட்டரியுமே இல்லாம இருப்பாங்களா? Okay, not your score, we will come back to it later. Now, let me tell you about that psychological fact. It is called the average of 5 rule. இது Jim Rohn சொன்ன ஒரு concept. It says you slowly become the average of 5 people you spend the most time with. First, in the average of 5 na enna? It is not a math formula. உங்க friends 5 LPA and 10 LPA earn பண்ணா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 7.5 LPA earn பண்ணுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. What it means is நீங்க யார் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்க தான் உங்க பேஸ் லைனை செட் பண்றாங்க. They define what feels normal to you, what is ambitious, what is acceptable, what is lazy and what is crazy. இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ற அதே வேர்ட்ஸை யூஸ் பண்றதுல இருந்து, அவங்கள மாதிரியே டெக்ஸ்ட் பண்றதுல இருந்து, ஏன் அவங்க ஆக்ஷன்ஸை கூட சில இடத்துல நம்ம காப்பி பண்ணிருப்போம். பிகாஸ் ஹியூமன்ஸ் காப்பி ஹியூமன்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் கிளாஸ் கட் அடிச்சா கிளாஸ் கட் அடிக்கிறது உங்களுக்கு தப்பாவே தெரியாது. இட் பிகம்ஸ் நார்மல் டு யூ. இஃப் எவ்ரிஒன் அரௌண்ட் யூ ஸ்டடீஸ் எவ்ரி ஈவினிங், that also becomes normal to you. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஜிம் போனா eventually you stop asking question whether you should go. You just go because that is what everyone does. இதே பேட்டர்ன் தான் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கிளப் கல்ச்சர்ல ஸ்டார்ட் ஆகி புக்ஸ் படிக்கிறது, டிராவல் பண்றது, பிசினஸ் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது வரைக்கும் அப்ளை ஆகும். பிகாஸ் your brain is constantly reading the room. உங்களுக்கே தெரியாம your circle is shaping these 3 things right now. 1, your standards. What you think good enough looks like. 2, your language. How you talk, what you talk about, joke about, and even complain about. 3, your ceiling. What you believe even if possible for someone like you. இது எதுவுமே டக்குன்னு டிஃபரன்ஸ் தெரியுற விஷயமே கிடையாது. It is like a water shaping rock. You don't see it is happening until the shape is already changed. Now, here's the part where this becomes very serious because researchers actually இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க and what they found is wild. Finding 1, behaviors spread like viruses. Christakis and Fowler என்ற 2 researchers 12,000 பேர் கிட்ட 32 வருஷமா ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, if a close friend of yours become obese, your own risk of becoming obese goes up by 57%. இது நீங்களும் அவங்களும் ஒன்னா சுத்துறதுனாலயோ இல்ல ஒரே ஃபுட் சாப்பிடுறதுனாலயோ வர்றது இல்ல. It is because your internal sense of what a normal body looks like quietly shifts. The same pattern showed up with happiness because behaviors literally travel through social networks. Finding 2, your peer group predicts your income. Harvard economist Raj Chetty found that the neighborhood you grow up in, meaning who are your early peers are, is one of the strongest predictors of your adult income. More than your grades, more than your college, more than your degree. இதுல இருந்து நம்ம சர்க்கிள் நம்ம மூட மட்டும் இல்ல, it is influencing the entire arc of our life ன்னு தெரியுது. ஓகே, இப்போ இதுக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? Let us consider a person A. இவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவன் சைட் பை சைட் கோடிங் படிக்கிறான், இன்னொருத்தவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒருத்தவன் கேக் பேக் பண்ணி அதை செல் பண்ணி ஏர்ன் பண்றான், இன்னொருத்தவன் தட்டி தடுமாறி திட்டி திருமாறி இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கான். நான் அடிச்சு சொல்றேன், that person A
doesn't have to be as driven as them. Just இவங்களை சுத்தி இருக்கிறது what is my thing, am I capable, am I falling behind, should I also apply for this னு அவனை ஒரு 1000 கேள்வி கேட்க வச்சிரும். அண்ட் அந்த இடத்துல opportunities become normal, learning become normal, trying become normal, and failing also become normal. That person A automatically grows because his environment made growth feel like an obvious thing to do. Now imagine the opposite. இந்த person Aக்கு ரொம்ப நாளா ஏதாச்சும் கத்துக்கிட்டு ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. But his group has an unspoken rule, don't try too hard. யாராச்சும் ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணாலே அவங்கள போரிங்னு சொல்றது, நர்ட்னு கலாய்க்கிறது, வாழ்க்கையை வாழ தெரியாதவன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பர்சன் ஏவை அவங்க டைரக்டா எஃபர்ட்ஸ் போடாதுன்னு ஸ்டாப் பண்ணலனா கூட he started dimming. He studied a little less. He put that idea on hold. அவனுக்கே தெரியாம he started making fun of ambition too. Because அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதான் பண்றாங்க. This is how your potential becomes smaller. It is not because you don't have talent. It is because your environment never gave your ambition enough space to grow. ஓகே, இப்போ உடனே என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. ஐ வாண்ட் டு மேக் சம்திங் வெரி வெரி கிளியர் ரைட் நவ். நான் இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸை ரூத்லெஸ்ஸா கட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவங்க நல்ல மார்க் எடுக்கல, இன்டர்ன்ஷிப் போல, இல்லை ஈவெண்ட்ஸ் போலன்றதுனால அவங்களை கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணவும் கூடாது. அப்படி கட் பண்ணா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே அவங்க கோல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு அப்டக்கலா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா நீ பண்றா மச்சான் பாத்துக்கலாம், தோத்துட்டா என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் தானேன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணலனா கூட இதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் நமக்கு வராது, இதுக்கெல்லாம் நீ லாக்கியே கிடையாதுன்னு டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. முக்கியமா நீங்க தப்பான ஒரு விஷயம் பண்ணும் போது அதை என்கரேஜும் பண்ணக்கூடாது. கரெக்டான விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை டிஸ்கரேஜும் பண்ணக்கூடாது. சிம்பிள். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அபவுட் லவ், லாயல்ட்டி அண்ட் ஷேர்ட் மெமரிஸ். நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ப்ரொடக்டிவ் மிஷினா இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில பேர் நம்ம மனசு விட்டு பேச, பயிர் வலிக்க, சிரிக்க, நாம்பளா இருக்க, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த மெய்யழகன் கான்செப்ட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதே சமயம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண, காம்படிஷன்ஸ் போக, ஒரு பாசிட்டிவ் அண்ட் ப்ராட் மைண்ட் செட்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அமையறது இம்பார்ட்டன்ட் தான். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சா நீங்க ரொம்ப லக்கி. அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஹியர் இஸ் வாட் டு ஆக்சுவலி டூ. ஆட் பிஃபோர் யூ சப்ட்ராக்ட். உங்க லைஃப்ல இருந்து யாராச்சும் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி புதுசா யாரையாச்சும் ஆட் பண்ணுங்க. ஒரு ஹேக்கத்தான் போங்க, ஒரு ஈவென்ட் போங்க, ஜஸ்ட் ஜாயின் அ கிளப், ஜஸ்ட் ஜாயின் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சீரியஸ் அபவுட் வாட் யூ ஆர் சீரியஸ் அபவுட். Because addition creates momentum, subtraction just creates emptiness. Aggressively filter your digital circle. உங்களால ஒத்துக்க முடியுதோ இல்லையோ, உங்க சர்க்கிள்ன்றது நீங்க டெய்லி இன்பர்சனா மீட் பண்ற பீப்புள் மட்டும் கிடையாது. இட் இஸ் தி யூடியூப் சேனல் யூ வாட்ச், தி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூ ஸ்க்ரோல், தி கிரியேட்டர்ஸ் யூ என்ஜாய் வாட்சிங். ஸோ இப்பவே உங்க ஃபாலோயிங் லிஸ்ட் எடுங்க. உங்களை ஸ்டக் ஆக்குற மாதிரியோ இல்லை டம்பா ஃபீல் பண்ற மாதிரியோ யாரை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அன்ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பீப்புள் ஹூ ஆர் பில்டிங் அ கைண்ட் ஆஃப் லைஃப் தட் இன்ட்ரெஸ்ட் யூ. Because your digital circle matters more than you think. But இது எல்லாத்துக்கும் மேல, if you want ambitious people around you, if you want friends who motivate you, if you want people to push you forward, you have to become someone they also want to be around. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு மட்டும் யோசிக்காம நான் நல்ல ஃப்ரெண்டா இருக்கேனான்னு சேர்த்து யோசிங்க. 5 years from now உங்க லைஃப் ஒரு பெரிய டிசிஷனால பில்ட் ஆயிருக்காது. இட் வில் பி built by 1000 tiny conversations, the standards you accepted, the hobbies you copied, and the people you choose to spend your most time with. So choose them wisely and more importantly become someone worth choosing. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட அந்த ஸ்கோருக்கு வரும். உங்க ஸ்கோர் 0 to 10 குள்ள இருந்துச்சுன்னா you have built a very healthy environment, protected. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுவே 10 to 20 குள்ள இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோசமும் இல்லை, பட் அவங்க உங்களை புஷ் பண்ணலன்னு அர்த்தம். கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் ட்ரை ஆடிங் நியூ பீப்புள். இதுவே 20க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த என்விரான்மெண்ட் நான் ப்ரொஃபஷனலா வளர ஹெல்ப் பண்ணனா கூட ஆஸ் அ பர்சனா குட்டா இருக்க ஹெல்ப் பண்ணுதான்னு. If the answer is no, I'm very sorry to say this, you have to change something. Because your college friends often become your strongest professional network. இன்னைக்கு உங்க கூட உட்காந்துருக்க வந்தா நாளைக்கு ஒரு ஹெச்ஆரா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ப்ராடக்ட் மேனேஜரா, பிசினஸ் மேனா, இன்வெஸ்டரா கூட ஆகலாம். So remember, you're not just building memories, you're building a network that lasts for decades. So யோசிச்சு முடிவெடுங்க. I'm Sanjana. This is me becoming better and better every single day. See you on the next one. Bye.